Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நாம் இன்வெஸ்ட் இன் பிஸ்னஸ் மாடலில் ஒரு கம்பெனி ஷேர்ஸை பார்ப்போம். அதுக்கு முந்தைய நாம் வழக்கம் போல் ஒரு சில ஃபினான்ஷியல் நாலேஜை வளர்க்கக்கூடிய கருத்துக்களையும் என்னுடைய நாலேஜையும் கொஞ்சம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த காலகட்டங்கள், அதாவது பார்த்திங்கன்னா 12 இப்போ ஆகஸ்ட்டு 2021 இந்த காலகட்டங்களில் இப்போ எப்படி இருக்குது, பொதுவாக மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 1 இயர் 1.5 இயர்ஸில் மார்க்கெட் இண்டெக்ஸ் டபுள் ஆயிடுச்சு. அதாவது நிஃப்டியாக இருக்கட்டும், ஸ்மால் அண்ட் மிட் கேப்பாக இருக்கட்டும், ஆல்ரெடி டபுள் ஆயிடுச்சு. நிறைய ஸ்டாக்ஸ் வெல்த்தை நிறைய பேருக்கு அதாவது வெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கு, க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. எப்போவுமே ஒரு விஷயத்தை நம்ம மைண்டில் ரொம்பவே வச்சுக்கணும். அதாவது பணத்தை சம்பாதிக்கிறது கஷ்டமாக, அதை பாதுகாக்கிறது கஷ்டமாக அப்படின்னாச்சுன்னா, என்னோடய கருத்து பார்த்திங்கன்னா பணத்தை பாதுகாக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் பணம் எப்படியாவது ஒரு நபர் இருக்கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த வழியிலையாவது ஒரு வகையில் பணம் வரும். ஆனால் அதை பாதுகாத்தால் தான் அவங்க செல்வந்தர்களாகவே இருப்பாங்க. ஸோ அதே வழியில் தான் இப்போ உள்ள ஒரு லாஸ்ட் 1.5 இயர்ஸில் நீங்கள் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு நல்ல ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணி அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 5 மடங்கு 6 மடங்கு மேபி ஒரு 10 மடங்கு கூட ஆகிருக்கலாம். அதை ப்ரொடக்ட் பண்ண கற்றுக்கணும். அதாவது ஏன்னா இப்போது உள்ள காலகட்டங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டு மேலே அப்படியும் ஒரு நம்பிக்கை ரீட்டைல் இன்வெஸ்டர் மேலே இப்போ வந்துடுச்சு. நான் லாஸ்ட் ஒரு ஜூலை மாதம் ஒரு 25 இன்வெஸ்டரை டைரெக்டாக என்டர்ஃபர் ஆகும் போச்சுல, அவங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் பார்த்திங்கன்னா எப்போவுமே இல்லாத அளவுக்கு இருக்குது. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற வேலையை கூட விட்டுட்டு நான் இங்கே வந்துடுவேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்புங்க. இதை மட்டும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. சம்பாதித்த பணத்தை பாதுகாப்பது ரொம்பவே கஷ்டம். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், மணி நாலேஜை கற்றுக்கிடுங்க, ஃபினான்ஷியல் லிட்ரஸியை வளர்த்துக்கிடுங்க. இதையும் தாண்டி சில எமோஷ்னலான திங்கிங்லாம் நிறையா இருக்குது. அதையும் கற்றுக்கிட்டால் மட்டுமே தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் மூலமாக க்ரியேட் பண்ண வெல்த்தை பாதுகாக்க முடியும். அதாவது எப்படி ஒரு பேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண மணி புல் மார்க்கெட்டில் வெல்த்தை க்ரியேட் பண்ணி கொடுக்குமோ, அதே மாதிரி நீங்கள் இப்போ இருக்கிற இந்த புல் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 3 இயர்ஸாவது அதை ஹோல்ட் பண்ண கற்றுக்கணும். இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணி நாளைக்கே பெரிய மணியை நான் சம்பாதிக்கணுங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு முடிவு. அதே மாதிரி லாஸ்ட்டு 1.5 இயர்ஸ் இருந்த மாதிரி வருகின்ற வருடங்களும் மார்க்கெட் இதே புல் ரனில் இருக்குமாங்கிறது ரொம்பவே டவுட்டுங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், பணத்தை சம்பாதிக்கிறது பெருசு இல்லை, அதை பாதுகாக்கிறது தான் பெருசு. இப்போ நான் சொல்ல வந்த கருத்தை நான் சொல்லிட்டேன், கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இப்போ இன்வெஸ்ட் இன் பிஸ்னஸ் மாடலில் இன்றைக்கி ஒரு கம்பெனியை நம்ம பார்ப்போம், வாங்க. நண்பர்களே, இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய கம்பெனியின் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமாங் டைரிஸ் லிமிடெட். இது பார்த்திங்கன்னா ஜேகே குரூப்போடைய கம்பெனி. இது முந்தி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேகே டைரியாக இருந்தது. இப்போ அதை உமாங் டைரிங்கிற மாதிரி அவங்க பெயர் மாற்றம் செய்து பண்ணியிருக்காங்க. ஜேகே ஆர்கனைசேஷனில் உங்களுக்கு மற்ற பிராண்டெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதாவது பார்த்திங்கன்னா ஜேகே டயர், ஜேகே பேப்பர், ஜேகே லக்ஷ்மி சிமெண்ட்ஸ், பென்னர் இண்டஸ்ட்ரீஸ், இதெல்லாம் அவங்க குரூப் தான். உமாங் டைரி பார்த்திங்கன்னா அதாவது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. மார்க்கெட் கேப்பே பார்த்திங்கன்னா 200 கோடி தான் இருக்குது. அதனுடைய பேஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 ரூபா தான் அதனுடைய பேஸ் வேல்யூ. அதனுடைய ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் பார்த்திங்கன்னா 15 கோடி தான். அதனுடைய வருஷ சேல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 250 கோடி தான் இருக்குது. அவனுடைய நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா கூட சிங்கிள் டிஜிட், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 4 கோடி அந்த மாதிரி தான் இருக்குது. இவங்க என்ன ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மில்க் பவுடர், அந்த கீ, இந்த நெய் மற்றும் பால் பவுடர் ரிலேட்டடான சில பொருட்களை தான் இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இவங்க பிளான்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டெல்லியில் இருந்து, உத்தரப்பிரதேசில் இருக்குது. டெல்லியிலேருந்து ஒரு 120 கிலோமீட்டர் ரேஞ்சில் தான் இருக்குது. இவங்களுடைய பிஸ்னஸ் மாடல் மோஸ்ட்லி எக்ஸ்போர்ட்டு, அப்புறம் ப்ரைவேட் லேபிளிங், அப்புறம் கொஞ்சம் ரீட்டைல் சேல் பண்ணுறாங்க. இது ஒரு பெரிய கார்ப்பரேட்டு, அதுக்கு கீழே இருக்குது. அவங்க பிராண்டை பெரிய அளவில் ரீச் பண்ணணுங்கிற மாதிரி தான் அவங்களுடைய கோல்ஸ்லாம் இருக்குது. நிறையா பிளான்லாம் பண்ணியிருக்காங்க.
இதை வந்து ஃபோக்கஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் கேப் தான். ஆனால் வந்து ஃப்யூச்சரில் பெரிய ஒரு இன்வெஸ்டருடைய வெல்த்தை க்ரியேட் கொடுக்கக்கூடிய அளவில் இந்த கம்பெனி வருங்கிற இதில் தான் நான் என்னுடைய பர்சனல் எல்லாம் கொஞ்சம் ஷேர்ஸை வந்து அக்குமுலேஷன் பண்ணியிருக்கேன். இது ஜென்ரல் டிஸ்க்ளைமர். இதில் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த பிஸ்னஸ் மாடல் பிடிச்சிருந்தால் நீங்களும் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் இன் பிஸ்னஸ் மாடலில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனுக்கு அப்பாற்பட்டது. இது வந்து அவங்களுடைய ரிஸ்க் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டியை பொறுத்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண கற்றுக்கணும். நம்ம சேனலுடைய மிக முக்கிய நோக்கம் என்னன்னா, எல்லோரும் ஃபினான்ஷியல் நாலேஜை நல்லா கற்றுக்கணும். நான் கற்றுக்கிட்ட மிக மிக சிறிய நாலேஜை ஷேர் பண்ணுறது மட்டுமே தான். வரும் வாரங்களில் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.